Hello viewers, welcome back to English Teacher Channel. This is Mano. இன்னைக்கு நம்ம வாட்டை வச்சு क्वेश्चन எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாட்ல இந்த டைப்ல எல்லாம் क्वेश्चन மேக் பண்ணலாமா அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். வாட்டை வச்சு எப்படி क्वेश्चन மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முத வாட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாட்னு சொன்னாலே நம்ம அது என்ன சொல்வோம்? என்ன. வாட்னாலே என்ன அப்படிங்கிற क्वेश्चனை குறிக்கிறது. ஸோ இங்க உள்ள சென்டென்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன 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 அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. என்ன செய்கிறாய், என்ன சாப்பிடுகிறாய், என்ன பார்க்கிறாய், என்ன நினைக்கிறாய், என்ன சொல்கிறாய், என்ன உணர்கிறாய், என்ன வாசிக்கிறாய். ஓகே, இந்த क्वेश्चन எல்லாமே என்னன்னு வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டை வச்சு ஒரு क्वेश्चனை நம்ம மேக் பண்றதா இருந்தா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு क्वेश्चனை மேக் பண்ண முடியும். இப்போ வாட்டை வச்சு நீங்க ஒரு क्वेश्चन மேக் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन, ஓகே, அதாவது வாட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஓகே, வாட் வந்துருச்சுன்னா அது பக்கத்துல ஒரு ஹெல்பிங் வெர்ப் இருக்கும். ஸோ ஹெல்பிங் வெர்ப் வரணும். அடுத்தது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்க்கு அடுத்து வர வேண்டியது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ப்ரெசன்ட் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ இந்த வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் வச்சு நம்ம கொஸ்டினை மேக் பண்ண போறோம். முதல்ல இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொஸ்டினை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து ஹெல்பிங் வெர்ப்ஸ், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இந்த வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் வந்து வெர்ப் ஒன் தான் வரணும்னு கிடையாது. நீங்க எந்த மாதிரி கொஸ்டினை பயன்படுத்துறீங்க, எந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை பயன்படுத்துறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்ப் வந்து மாறும். சரியா? இப்போ நம்ம நேரா கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன செய்கிறாய் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கும்போது யார்கிட்ட கேட்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை? ஓகே, முன்னாடி இருக்கிற பர்சனை பார்த்து தான் என்ன செய்வாங்க, என்ன செய்யற அப்படின்னு கேட்போம் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன செய்யற அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த மாதிரி கேட்கும்போது முன்னாடி இருக்கிற பர்சன், அதாவது செகண்ட் பர்சனை தான் மீன் பண்ணி கேட்போம். அப்போ செகண்ட் பர்சன் அப்படின்னு வரும்போது யூ. சப்ஜெக்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா யூ. அப்போ நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு. இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. அடுத்து WH கொஸ்டின், இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்னது WH கொஸ்டின் நம்ம இங்கே என்னன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே என்னதான் வரும், சப்ஜெக்ட் வாட். என்னன்னு சொல்லும்போது வாட். கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை மீன் பண்ணி தான் வருது. அப்படிங்கும்போது அதோட ஹெல்பிங் வெர்ப்ஸும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டைப்பில் தான் இருக்கணும். ஸோ நம்ம யூ போட போகிறோம். அதாவது நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா யூ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வாட்டுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஆர். ஓகே, இந்த ஆர் வந்து நம்ம என்ன சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எழுதணும். இங்கே நம்ம யூ எழுதுறோம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. யூ அப்படின்னு எழுதுறதுனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், ஆர் போட்டிருக்கோம். அடுத்து ஹி ஷி இட் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இதை பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து யூ, அதனால நம்ம இங்கே ஆர் போட்டிருக்கோம். அப்போ வாட் ஆர் யூ நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இங்கே வெர்ப் என்ன அப்படின்னா செய்கிறாய். ஒரு விஷயத்தை செய்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டயத்தில் நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கும்போது நம்ம வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ வாட் ஆர் யூ டூயிங். என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய், இது ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது பாருங்க, என்ன சாப்பிடுகிறாய். இந்த சென்டென்ஸ்ல என்ன சாப்பிடுகிறாய்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்துடணும். ஓகே, இங்கேயும் நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது கொடுக்கல, மென்ஷன் பண்ணலை. அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம யாரை பார்த்து தான் சொல்கிறோம், செகண்ட் பர்சன். என்ன சாப்பிட்ற அப்படின்னு முன்னாடி இருக்கவங்களை பார்த்து தான் நம்ம கேட்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னதான் வந்துடணும், சப்ஜெக்ட் யூ தான் வந்துடணும். இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சப்ஜெக்டே கொடுக்கல, ஒரு கொஸ்டினுக்கு சப்ஜெக்டே கொடுக்காம ஒரு கொஸ்டினை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் யாரை பார்த்து கேட்பாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற பர்சனை பார்த்து தான் கேட்பாங்க. முன்னாடி இருக்க பர்சனை பார்த்து கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு சப்ஜெக்ட் என்ன வந்துடணும் அப்படின்னா யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா யூவை வச்சு தான் கொஸ்டின் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வாட் WH கொஸ்டினான வாட் யூஸ் பண்ணியாச்சு. அதாவது என்ன
என்னன்னு சொல்லும்போது நம்ம வாட் யூஸ் பண்ணணும். அடுத்து சாப்பிடுகிறாய், அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஆர். ஏன் அப்படி இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா யூ. ஸோ வாட் ஆர் யூ ஈட்டிங், என்ன சாப்பிடுகிறாய், என்ன சாப்பிடுகிறாய், நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வாட் ஆர் யூ ஈட்டிங், வாட் ஆர் யூ ஈட்டிங். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன படிக்கிறாய். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன படிக்கிறாய், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வாட் வந்துடணும். வாட்டுக்கு அடுத்து ஆர், ஏன்னா முன்னாடி இருக்க பர்சன் யூ. வாட் ஆர் யூ பார்க்கிறாய் அப்படிங்கும்போது வாட்சிங். வாட் ஆர் யூ வாட்சிங். ஓகே, வாட் ஆர் யூ வாட்சிங் இல்லை வாட் ஆர் யூ சீயிங் எதுனாலும் எழுதிக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே பார்க்குறத குறிக்கிறது தான். ஸோ வாட் ஆர் யூ வாட்சிங், வாட் ஆர் யூ சீயிங். ஓகே, வாட் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னா நீங்கள் எதையாவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாட்சிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சீயிங் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம எதையாவது பார்த்துட்டு இருக்கோம், எதாவது பார்த்து ஆச்சரியமாக நின்றுட்டு இருந்தாங்கன்னா வாட் ஆர் யூ சீயிங், என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம சீயிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், வாட் ஆர் யூ. வாட் ஆர் யூ நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நினைக்கிறாய் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதணும், எஸ் திங்கிங். வாட் ஆர் யூ திங்கிங், என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்கிறாய். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட் ஆர் யூ சொல்கிறாய் அப்படிங்கும்போது சேயிங். வாட் ஆர் யூ சேயிங், என்ன சொல்ற, என்ன சொல்ற, வாட் ஆர் யூ சேயிங். ஓகே, என்ன உணர்கிறாய், ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ என்ன உணர்கிறாய் அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ ஃபீலிங். வாட் ஆர் யூ ஃபீலிங், என்ன உணர்கிறாய், வாட் ஆர் யூ ஃபீலிங், என்ன உணர்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். இப்போ அடுத்து பாருங்க, என்ன வாசிக்கிறாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸி தான். என்ன எழுதணும், வாசிக்கிறாய் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். வாட் ஆர் யூ ரீடிங், வாட் ஆர் யூ ரீடிங், என்ன வாசிக்கிறாய். ஓகே, வாட் ஆர் யூ ரீடிங். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வாட்டுங்கிறது என்ன, அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்திருக்கு, யூ வந்திருக்கிறதுனால நம்ம ஆர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம என்னது, வாட்சிங், திங்கிங், சீயிங் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த கொஸ்டினை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், அடிக்கடி கேட்போம். ஓகே, என்ன பண்ணுற, என்ன நினைக்கிற, என்ன சொல்கிற, இந்த மாதிரி விஷயத்த நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இதை வச்சு சப்ஜெக்டை மாற்றி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் போக போகிறது கிடையாது, பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டு போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம அப்படியே எழுதிக்கலாம். டூயிங், ஈட்டிங், லிசனிங், என்னன்னாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ இல்லை என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எழுதிக்கலாம். வாட்சிங், சேயிங், thinking, feeling, reading and writing. ஓகே, ஸோ இந்த வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் நம்ம எழுதியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட். இப்போ இங்க சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ. ஓகே, ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்பிங் வெர்ப்ஸ். நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஐ வந்துட்டாலே வெர்ப் என்ன வந்துடும், அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் பி வெர்ப் என்ன வந்துடும் அப்படின்னா ஆம் தான் வரணும், வேற எதுவுமே வராது. ஸோ இங்க ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஆம். அப்போ இது மூணுமே எழுதியாச்சு. வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் எழுதியாச்சு, சப்ஜெக்ட் எழுதியாச்சு, ஹெல்பிங் வெர்ப்ஸ் எழுதியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்னொன்று எழுதிடலாம், வாட்ச். ஓகே,
வாட் இதுவும் எழுதியாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் மேக் பண்ண போறோம். ஓகே, சப்ஜெக்ட் ஐ வரும்போது ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன வரும் அப்படின்னா am. வாட் am I doing? வாட் am I doing? நான் என்ன செய்கிறேன். ஓகே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாட் am I doing, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அதுவே வாட் am I eating, நான் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வாட் am I listening, நான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது பாருங்க வாட் am I watching, நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி கேட்பாங்க வாட் am I watching, நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் am I saying, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாட் am I saying, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வாட் am I thinking. ஓகே, வாட் am I thinking, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க வாட் am I feeling, நான் என்ன உணர்றேன், நான் என்ன உணர்றேன், ஒண்ணுமே எனக்கு தெரியலையே, நான் என்ன உணர்றேன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க வாட் am I reading, நான் என்ன வாசிக்கிறேன். ஓகே, நான் என்ன வாசிக்கிறேன், வாட் am I reading அப்படின்னு கேட்கறது. அடுத்தது பாருங்க வாட் am I writing, நான் என்ன எழுதுறேன். ஓகே, நான் சரியாவே எழுத மாட்டேங்கிறேன், நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே, இந்த கொஸ்டின் எல்லாமே அவங்களே கேட்கறது. ஓகே, இந்த சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா ஐ. அப்போ அவங்களே கேட்கறது. அப்போ அவங்களே கேட்கும்போது இந்த விஷயத்தை செய்யும் போது அவங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களே அவங்க நிலைப்பாட்டில் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பார்க்குறேன்னே எனக்கு தெரியல, நான் என்ன சாப்பிட்றேன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க அந்த கண்டிஷனில் இருக்கும்போது, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த வாக்கியங்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த கேள்விகளை அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இங்கே ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஆம் வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன வந்துடும், ஐ. அப்போ ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன தான் போடணும், ஆம் தான் போடணும். இப்போ இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸையும் வெர்ப்பையும் மட்டும் மாற்றுறோம். ஸோ இது ரெண்டும் மேலே இருக்கட்டும், நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஓகே, நம்ம யூ வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதனால மற்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஸோ யூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வி தே இதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஓகே, வி தே இது ப்ளூரல் ஃபார்ம், யூவும் ப்ளூரல் ஃபார்மில் தான் சொல்லுவாங்க. வி யூ தே இந்த மாதிரி வரும்போது வெர்ப் என்ன வரும், அதாவது ஹெல்பிங் வெர்ப் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஆர். ஓகே, ஆர் வரும். இப்போ வாட் ஆர் வி டூயிங், நாங்கள் என்ன செய்கிறோம். வாட் ஆர் வி ஈட்டிங், நாங்கள் என்ன சாப்பிட்றோம். வாட் ஆர் வி லிசனிங், நாங்கள் என்ன கேட்குறோம். வாட் ஆர் வி வாட்சிங், நாங்கள் என்ன பார்க்குறோம். வாட் ஆர் வி சேயிங், நாங்கள் என்ன சொல்கிறோம். வாட் ஆர் வி திங்கிங், நாங்கள் என்ன நினைக்கிறோம். வாட் ஆர் வி ஃபீலிங், நாங்கள் என்ன உணர்கிறோம். வாட் ஆர் வி ரீடிங், நாங்கள் என்ன ரீட் பண்ணுறோம், அதை என்ன வாசிக்கிறோம். வாட் ஆர் வி ரைட்டிங், நாங்கள் என்ன எழுதுகிறோம். ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். யூவை வச்சு நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டதுனால, நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நெக்ஸ்ட் நம்ம தேக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தே. ஓகே, அவர்கள். தேனா என்னது, அவர்கள். வீணா நம்ம என்ன சொல்வோம், நாம். வீங்கிறது நாம், நாங்கள் அந்த மாதிரி சொல்வோம். தேங்கிறது அவர்கள். ஓகே, தேங்கிறது அவர்கள். வாட் ஆர் தே டூயிங், அவர்கள் என்ன செய்கிறார்கள். வாட் ஆர் தே ஈட்டிங், அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள். வாட் ஆர் தே லிசனிங், அவர்கள் என்ன கவனிக்கிறார்கள். வாட் ஆர் தே வாட்சிங், அவர்கள் என்ன பார்க்கிறார்கள். வாட் ஆர் தே சேயிங், அவர்கள் என்ன பேசுகிறார்கள். வாட் ஆர் தே திங்கிங், அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள். வாட் ஆர் தே ஃபீலிங், அவர்கள் என்ன உணர்கிறார்கள். வாட் ஆர் தே ரீடிங், அவர்கள் என்ன வாசிக்கிறார்கள். வாட் ஆர் தே ரைட்டிங், அவர்கள் என்ன எழுதுகிறார்கள். இந்த மாதிரி கேட்கணும். ஸோ நம்மளுக்கு சப்ஜெக்ட் மாறும்போது ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஓகே, நம்ம ஐ யூஸ் பண்ணதுனால என்ன போட்டிருக்கோம், ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வி யூ தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ
இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கீழே எழுதிக்கலாம். Or we, you, they. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம கொஷின் கேட்டோம். வாட் ஆம் ஐ வச்சு நம்ம கொஷின் கேட்டோம். வாட் ஆர் வி, யூ, தே இதை வச்சு நம்ம கொஷின் கேட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன? அப்படின்னா தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா ஆல்ரெடி தெரியும். ஹி, ஷீ, இட். அவன், அவள், அது, இந்த மூணுமே தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பர்சனை வச்சு நீங்கள் ஒரு கொஷின், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் வாட்டை வச்சு ஒரு கொஷினை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன தான் வரும் அப்படின்னா இஸ் தான் வரும். ஓகே, ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன வரும்? இஸ் தான் வரும். வாட் இஸ் ஹி டூயிங்? அவன் என்ன செய்கிறான். வாட் இஸ் ஹி ஈட்டிங்? அவன் என்ன சாப்பிடுகிறான். வாட் இஸ் ஹி லிசனிங்? அவன் என்ன கவனிக்கிறான். வாட் இஸ் ஹி வாட்சிங்? அவன் என்ன பார்க்கிறான். வாட் இஸ் ஹி சேயிங்? அவன் என்ன சொல்கிறான். வாட் இஸ் ஹி திங்கிங்? அவன் என்ன நினைக்கிறான். வாட் இஸ் ஹி ஃபீலிங்? அவன் என்ன உணர்கிறான். வாட் இஸ் ஹி ரீடிங்? அவன் என்ன வாசிக்கிறான். வாட் இஸ் ஹி ரைட்டிங்? அவன் என்ன எழுதுகிறான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே நம்மளால கொஷின் மேக் பண்ண முடியும். ஒரு கொஷின் கிடையாது, 2 கொஷின் கிடையாது, நிறைய கொஷினை நம்மளால என்ன பண்ண முடியும்? மேக் பண்ண முடியும். வாட் இஸ் ஷீ டூயிங்? அவள் என்ன செய்கிறாள். வாட் இஸ் ஷீ ஈட்டிங்? அவள் என்ன சாப்பிடுகிறாள். வாட் இஸ் ஷீ லிசனிங்? அவள் என்ன கவனிக்கிறாள். வாட் இஸ் ஷீ வாட்சிங்? அவள் என்ன பார்க்கிறாள். வாட் இஸ் ஷீ சேயிங்? அவள் என்ன சொல்கிறாள். வாட் இஸ் ஷீ திங்கிங்? அவள் என்ன நினைக்கிறாள். வாட் இஸ் ஷீ ஃபீலிங்? அவள் என்ன உணர்கிறாள். வாட் இஸ் ஷீ ரீடிங்? அவள் என்ன வாசிக்கிறாள். வாட் இஸ் ஷீ ரைட்டிங்? அவள் என்ன எழுதுகிறாள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதைய வச்சு இட்ட வச்சு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் இட் டூயிங்? அது என்ன செய்கிறது. வாட் இஸ் இட் ஈட்டிங்? அது என்ன சாப்பிடுகிறது. வாட் இஸ் இட் லிசனிங்? அது என்ன கவனிக்கிறது. வாட் இஸ் இட் வாட்சிங்? அது என்ன பார்க்கிறது. ஓகே, இது மனுஷனுக்கு தான் அப்படின்னு கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் மனுஷன் மட்டும்தான் செய்ய முடியும்னு கிடையாது. இந்த ரீடிங் ரைட்டிங் மனுஷங்களுக்கு பயன்படுத்தலாம், இட்டுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு விலங்கா இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு உயிரினமா இருக்கலாம். அதாவது 5 அறிவு ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதா இருக்கலாம். ஓகே, 5 சென்ஸ் உள்ள ஒரு அனிமல்ஸா இருக்கலாம். அப்போ இட்டுங்கிறது லிசனிங் வரும், வாட்சிங் வரும், சேயிங் வரும். சேயிங்னா அது பேசுறதுக்கு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த வாய்ஸில் கன்வே பண்ணும். ஓகே, அது பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, அது என்னமோ சொல்ல வருது, அதனால தான் இது டிஃப்ரெண்ட்டாக சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். வாட் இஸ் இட் சேயிங்? அதையும் பயன்படுத்தலாம். வாட் இஸ் இட் திங்கிங்? திடீர்னு சோகமாக உட்காந்துருக்கும் அவங்க பெட் அனிமல், என்ன நினைக்குது, அது ரொம்ப சோகமாக இருக்குதே அப்படின்னு கேட்போம். ஸோ வாட் இஸ் இட் திங்கிங், வாட் இஸ் இட் ஃபீலிங், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது சிம்பிளாக ஒரு கொஷினை மேக் பண்ணுறது, அதாவது WH ஹெல்பிங் வேர்ப்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஒன் ஃபார்மேஷனை வச்சு சிம்பிளாக எப்படி கொஷின் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதோட கொஷின் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம பார்த்தது ஹெல்பிங் வேர்ப்ஸான ஸ்டேட் வேர்ப் தான், அதாவது ஆம், இஸ், ஆர், இதை வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நம்ம டூ வேர்ப்பை வச்சு நம்ம கொஷின் மேக் பண்ணலாம். டூ வரும், ஆனால் எல்லாத்துக்கும் டூ வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே, எல்லாத்துக்குமே டூ வராது. ஐக்கு டூ யூஸ் பண்ணுவோம், யூக்கு டூ யூஸ் பண்ணுவோம், பிக்கு டூ யூஸ் பண்ணுவோம், தேய்க்கு கூட டூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா ஹீக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஷீக்கு யூஸ் பண்ண மாட்டோம், இட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டூங்கிறது இந்த 4 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் டஸ். ஓகே, ஹீ ஷீ இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணணும். வாட் டு ஐ, வாட் டு யூ, இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வாட் டஸ் ஹீ, வாட் டஸ் சி, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு WHக்கான கொஸ்டின் கிடைச்சிருச்சு. ஹெல்பிங் வெர்ப்ஸான டு, டஸ் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்டும் நம்ம எழுதிட்டோம். பட் வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் இந்த மெத்தடில் வராது. ஓகே,
டூயிங், ஈட்டிங், லிசனிங் இந்த மாதிரி எழுதக்கூடாது. அப்போ எப்படி எழுதணும்? நீங்கள் வெர்ப் ஒன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐஎன்ஜியை எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட், இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு? கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. இஸ், ஆம், ஆர்ங்கிற ஹெல்பிங் குரூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வெர்போட ஐஎன்ஜி போட்டு கொஸ்டினை மேக் பண்ணோம். ஆனால் டூவை வச்சு நீங்கள் கொஸ்டின் எழுதும்போது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும், கண்டினியூஸ் டென்ஸுக்கு வராது. ஸோ நம்ம சிம்பிளாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாமா? வாட் டு ஐ டூ? நான் என்ன செய்யணும்? வாட் டு ஐ டூ? நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ படத்தில் இந்த டைலாக் கேட்டிருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. வாட் டு ஐ டூ? ஓகே, நான் என்ன செய்ய வேண்டும். வாட் டு ஐ டூ அப்படிங்கும்போது நான் என்ன செய்ய வேண்டும். இந்த டூ வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ், அந்த டூ வந்து மெயின் வேர்ப்ஸ், அதாவது செய்கிற விஷயத்த சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் டு ஐ ஈட்? நான் என்ன சாப்பிட வேண்டும். ஓகே, நான் என்ன சாப்பிட வேண்டும். வாட் டு ஐ ஈட்? வாட் டு ஐ லிசன்? நான் என்ன கவனிக்க வேண்டும். வாட் டு ஐ வாட்ச்? நான் என்ன பார்க்க வேண்டும். வாட் டு ஐ சே? நான் என்ன சொல்ல வேண்டும். வாட் டு ஐ திங்க்? நான் என்ன யோசிக்க வேண்டும். வாட் டு ஐ ஃபீல்? நான் என்ன உணர வேண்டும். வாட் டு ஐ ரீட்? நான் என்ன வாசிக்க வேண்டும். வாட் டு ஐ ரைட்? நான் என்ன எழுத வேண்டும். ஓகே, இப்போ இதையே யூ வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். வாட் டு யூ டூ? நீ என்ன செய்கிறாய். வாட் டு யூ ஈட்? நீ என்ன சாப்பிடுகிறாய். வாட் டு யூ லிசன்? நீ என்ன கவனிக்கிறாய். வாட் டு டு யூ வாட்ச்? நீ என்ன பார்க்கிறாய். வாட் டு யூ சே? நீ என்ன சொல்கிறாய். வாட் டு யூ திங்க்? நீ என்ன நினைக்கிறாய். வாட் டு யூ ஃபீல்? நீ என்ன உணர்கிறாய். வாட் டு யூ ரீட்? நீ என்ன வாசிக்கிறாய். வாட் டு யூ ரைட்? நீ என்ன எழுதுகிறாய் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் கொஷினை ஃபார்மேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எவ்வளோ கொஷின் எழுதலாம் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, என்ன ஒரு வாட் போட்டிருக்காங்க, டூ டஸ் போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க, அடுத்து ஏதோ வெர்ப் எழுதியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எத்தனை கொஷின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிறையா பண்ணலாம். இதை வச்சு நம்ம கொஷின் எவ்வளோ மேக் பண்ணலாம். ஐயை மட்டும் வச்சே நம்ம 9 கொஷின் மேக் பண்ணியிருக்கோம். யூவை வச்சு 9 கொஷின் மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேர்ப் வந்து நீங்கள் நிறைய மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், போட்டு ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, பியை வச்சு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் வாட் டு வி டூ? நாம் என்ன செய்கிறோம். வாட் டு வி ஈட்? நாம் என்ன சாப்பிடுகிறோம். வாட் டு வி லிசன்? நாம் என்ன கவனிக்கிறோம். வாட் டு வி வாட்ச்? நாம் என்ன பார்க்கிறோம். வாட் டு வி சே? நாம் என்ன சொல்கிறோம். வாட் டு வி திங்க்? நாம் என்ன யோசிக்கிறோம். வாட் டு வி ஃபீல்? நாம் என்ன உணர்கிறோம். வாட் டு வி ரீட்? நாம் என்ன வாசிக்கிறோம். வாட் டு வி ரைட்? நாம் என்ன எழுதுகிறோம். ஓகே, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது, பயனுள்ளதாகவும் இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், தே. இதே மாதிரி தான். தேங்கும்போது அவர்கள் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம கொஷினை ஈஸியாக மேக் பண்ணலாம். வாட் டு தே டூ? அவர்கள் என்ன செய்கிறார்கள். வாட் டு தே ஈட்? அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள். வாட் டு தே லிசன்? அவர்கள் என்ன கவனிக்கிறார்கள். வாட் டு தே வாட்ச்? அவர்கள் என்ன பார்க்கிறார்கள். வாட் டு தே சே? அவர்கள் என்ன சொல்கிறார்கள். வாட் டு தே திங்க்? அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள். வாட் டு தே ஃபீல்? அவர்கள் என்ன உணர்கிறார்கள். வாட் டு தே ரீட்? அவர்கள் என்ன வாசிக்கிறார்கள். வாட் டு தே ரைட்? அவர்கள் என்ன எழுதுகிறார்கள். ஓகே, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. அடுத்து பாருங்க, கொஷினை எப்படி மேக் பண்ணணும். அடுத்து டஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம டூவை வச்சு மேக் பண்ணியாச்சு. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டஸ். ஓகே, வாட் டஸ் ஹீ டூ? வாட் டஸ் ஹீ டூ? அவன் என்ன செய்கிறான். வாட் டஸ் ஹீ ஈட்? அவன் என்ன சாப்பிடுகிறான். வாட் டஸ் ஹீ லிசன்? அவன் என்ன கவனிக்கிறான். வாட் டஸ் ஹீ வாட்ச்? வாட் டஸ் ஹீ வாட்ச்? அவன் என்ன பார்க்கிறான். வாட் டஸ் ஹீ சே? அவன் என்ன சொல்கிறான். வாட் டஸ் ஹீ திங்க்? அவன் என்ன யோசிக்கிறான். வாட் டஸ் ஹீ ஃபீல்? அவன் என்ன உணர்கிறான். வாட் டஸ் ஹீ ரீட்? அவன் என்ன வாசிக்கிறான். வாட் டஸ் ஹீ ரைட்? அவன் என்ன எழுதுகிறான். ஓகே, இதே மாதிரி தான் சியை வச்சு நம்ம எழுத போகிறோம். சியை வச்சு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்துடணும், டஸ் வந்துடணும். வாட் டஸ் ஹீ டூ? அவள் என்ன செய்கிறாள்.
வாட் டஸ் ஷி ஈட், அவள் என்ன சாப்பிடுகிறாள். வாட் டஸ் ஷி லிசன், அவள் என்ன கவனிக்கிறாள். வாட் டஸ் ஷி வாட்ச், அவள் என்ன பார்க்கிறாள். வாட் டஸ் ஷி சே, அவள் என்ன சொல்கிறாள். வாட் டஸ் ஷி திங்க், அவள் என்ன யோசிக்கிறாள். வாட் டஸ் ஷி ஃபீல், அவள் என்ன உணர்கிறாள். வாட் டஸ் ஷி ரீட், அவள் என்ன வாசிக்கிறாள். வாட் டஸ் ஷி ரைட், அவள் என்ன எழுதுகிறாள். ஓகே, இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை மாதிரி தான் இட்டை வச்சு நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து விஓப்பை வச்சு எழுதிட்டோம், டூஓப்பை வச்சு எழுதிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிலரி வேர்ப். அவ்வளோ ஆக்சிலரி வச்சு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பயப்படாதீங்க. அதிகமாக பயன்படுத்துகிற வேர்ப்பை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே டைப் தான். WH கொஸ்டின், ஹெல்பிங் வேர்ப்ஸ், சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இப்போ இதையும் நம்ம அதே டைப்ல தான் பயன்படுத்த போறோம். இப்போ WH கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னங்கும் போது நம்ம வாட். ஓகே, என்ன அப்படின்னா வாட். அடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டிய ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்ய வேண்டும், செய்ய முடியும், இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ நம்ம இங்கே என்ன வேண்டும் அப்படிங்கும்போது கேன். இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா கேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நான். ஓகே, உனக்குங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, அது ஆப்ஜெக்ட் போயிடும். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன நான். அப்போது வாட் கேன் ஐ. ஓகே, வாட் கேன் ஐ. அடுத்தது பாருங்க, செய்ய வேண்டும், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு சொல்றாங்க. அப்போ வாட் கேன் ஐ. செய்யற செயலை சொல்லும்போது நம்ம என்ன போடணும், டூ. வாட் கேன் ஐ டூ. உனக்கு அப்படின்போது ஃபார் யூ அப்படின்னு போடணும். உனக்காக நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் யூ, உனக்காக என்ன செய்யணும். அப்போ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உனக்காக நான் என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும், இல்லை நான் உனக்கு என்ன செய்யணும். ஸோ கேள்விகள் தான் மாறுதே தவிர அதில் உள்ள பொருள் நம்மளுக்கு மாறாது. ஆனால் நீங்கள் தமிழில் எப்படி தான் மாற்றி நீங்கள் கேள்வியை உருவாக்குனாலும் ஆங்கிலத்தில் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் எழுதணும். ஓகே, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, புத்தகங்களில் இருந்து மாணவர்கள் என்ன கற்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். முடியுமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன போட்டுருவோம், கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன அப்படிங்கிற WH கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா கேன். வாட் கேன். ஸோ கேன் யூஸ் பண்ணியாச்சு. இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் மாணவர்கள். ஓகே, மாணவர்கள் தான் சப்ஜெக்ட். புத்தகங்கிறது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு திங்ஸ், அது வந்து ஆப்ஜெக்ட்க்கு வந்துடும். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மாணவர்கள். ஸோ வாட் கேன் ஸ்டூடெண்ட். ஸோ மாணவர்கள் அப்படின்னு போட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ். வாட் கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ WH கொஸ்டின் எழுதிட்டோம், ஹெல்பிங் வேர்ப்ஸ் எழுதிட்டோம், சப்ஜெக்ட் எழுதிட்டோம். அடுத்து வேர்ப் எழுதணும். வேர்ப் என்ன அப்படின்னா கற்க. ஒரு விஷயத்த கற்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே வந்து வேர்ப் என்ன அப்படின்னா கற்கங்கிறது தான் வேர்ப்பு. ஓகே, அப்போ கற்க அப்படிங்கும்போது லேர்ன். எதுலேருந்து கற்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா புத்தகங்களில் இருந்து. ஓகே, புத்தகங்களில் இருந்து. இந்த லிருந்து அப்படின்னு வந்துட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு போட வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரம். ஓகே, இங்கே இருந்து ஃப்ரம் ஹியர், அங்கே இருந்து ஃப்ரம் தேர், இந்த மாதிரி இருந்து அப்படின்னு போட்டாலே ஃப்ரம் யூஸ் பண்ணணும். இப்போ எங்க இருந்துன்னு சொல்றாங்க, புத்தகங்களில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் புக்ஸ். ஓகே, ப்ளூரல் ஃபார்ம்னால நம்ம எஸ் போட்டிருக்கோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, வாட் கேன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் புக்ஸ். ஓகே, மாணவர்கள் புத்தகங்களில் இருந்து என்ன கற்க முடியும். புத்தகங்களில் இருந்து மாணவர்கள் என்ன கற்க முடியும் அப்படின்னு எழுதினாலும் நம்ம என்னதான் போடணும், வாட் கேன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் புக்ஸ் அப்படிதான் எழுதணும். இப்போ அடுத்தது பாருங்க, எழுத்தாளர்கள் வார்த்தைகளால் என்ன வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறது வந்து ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எழுத்தாளர்கள் வார்த்தைகளால் என்ன வெளிப்படுத்த முடியும். இப்போ இதுக்கும் நம்மளுக்கு அதே மெத்தட் தான். WH கொஸ்டின் கேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எழுத்தாளர்கள். ஸோ ரைட்டர்ஸ். ரைட்டர்ஸ் வெளிப்படுத்த. ஓகே, வெர்ப் என்ன அப்படின்னா வெளிப்படுத்த. வெளிப்படுத்த அப்படிங்கும்போது எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், மும்பை எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி கிடையாது. இந்த வெளிப்படுத்துறதுக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் தான் சொல்லுவோம். ஓகே, வாட் கேன்
வாட் கேன் ரைட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ். ஓகே, அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றது. எதை வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா வார்த்தைகளால், வார்த்தைகளுடன் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். வித் வேர்ட்ஸ். ஓகே, வித் வேர்ட்ஸ். ஓகே, வாட் கேன் ரைட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் வித் வேர்ட்ஸ். எழுத்தாளர்கள் வார்த்தைகளால் என்ன வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இங்கேயும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாட்டை வச்சு எந்த மாதிரியெல்லாம் கொஷினை நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். சிம்பிளான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடாது. ஓகே, சிம்பிளான விஷயத்தையும் சொல்லணும், இதுலேயே நம்ம நிறைய டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதனால தான் இந்த இதையும் நான் எடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, சமையல்காரர்கள் பொருட்களை கொண்டு என்ன உருவாக்க முடியும். இங்கே நம்மளுக்கு எல்லா பொருளுக்குமே மீனிங் தெரியும். சமையல்காரன்னா என்ன சொல்லுவோம், செஃப் அப்படின்னு சொல்லுவோம். பொருட்கள் அப்படின்னா இன்கிரீடியன்ஸ். கொண்டு அப்படிங்கிறத நம்ம அடிஷனலாக தான் சேர்த்து எழுத போகிறோம். என்ன அப்படின்னா வாட். உருவாக்க அப்படிங்கும்போது கிரியேட். ஸோ இங்கே இருக்க எல்லா வார்த்தைக்கும் நம்மளுக்கு ஆங்கிலத்தில் பொருள் தெரியும். அப்போ நம்ம ஈஸியாக இது எழுதிடலாம். வாட் கேன், சப்ஜெக்ட் என்ன, எஸ் சமையல்காரர்கள், செஃப். வாட் கேன் செஃப். இங்கே verb என்ன அப்படின்னா உருவாக்குறது, கிரியேட். வாட் கேன் செஃப் கிரியேட். எதை வச்சு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா வித் இன்கிரீடியன்ஸ். வாட் கேன் செஃப் கிரியேட் வித் இன்கிரீடியன்ஸ். சமையல்காரர்கள் பொருட்களை கொண்டு என்ன உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம எந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வேர்ப்பில் நம்ம இந்த கொஷினில் நம்ம கேனை வச்சு கொஷினை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.